இங்க பாரா, நம்ம வெயில்ல நிக்கிறோம், இங்க பாதிக்கு மேல பனி பிரதேசமா இருக்கு. அதானே, எப்படி? என்னடா இங்க எப்படி குளிருது? வா அந்த பக்கமே போயிடலாம். என்ன முட்டி பின்னாடி வந்துட்டான்? அப்படின்னா இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரா? டேய், நம்ம அந்த பக்கம் போக முடியாதுடா. நீங்க மறக்காம லைக் போட்டுருங்க. போக முடியாதா? இங்க குளிருக்கு பின்னாடி மட்டும் ஒரு குச்சியை சொல்றேன்னா குச்சியஸ் மாதிரி ஆயிட வேண்டாம். டேய், எவ்வளவு ஆட்டிட்டு இருப்ப? உடம்ப அங்கங்கடா தேடுற, கீழே குனிஞ்சு பாரு. கீழையா? டேய், தள்ளி நில்றா. டேய், யாரா நீ? என்னது இது? பாதி உடம்பது உள்ள புதஞ்சிருச்சா? டேய், நான் வெறும் தலை மட்டும் தான்டா. வெறும் தலையா? ஆமாடா, அப்புறம் என்ன தருதலையா? என்னோட கை காலு உடம்பு எல்லாமே ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா இந்த பனிக்குள்ள புதஞ்சு கிடக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து என் தலையோட ஒட்ட வைக்கணும். ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு. இங்க குளிரே தாங்க முடியல. இதுல இவரை வேற ஒண்ணு சேர்க்கணுமா? நீ வாரா, நம்ம அந்த செவரை உடைக்க முடியுதான்னு பாப்போம். டேய் முட்டா பையலா, என்னை ஒண்ணு செத்தாதான்டா நீங்க வெளியில போக முடியும். போடா தருதல. அதோ தெரியுது பாரு ஒரு கதவு. அந்த கதவுல இருக்கிற மனிதாச்சில என்னோட உடம்ப முழுமையா சேர்த்து பிக்ஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க வெளியில போக முடியும். இவ்வளவு பனிக்குள்ள நான் எங்கடா போய் உன் உடம்போட பாகங்கள்லாம் தேடுறது? தேடிதான் ஆகணும், இல்லன்னா இந்த பனிலே உறைஞ்சு செத்து போயிருவீங்க. என்னோட கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிச்சா என்னோட பாகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முதல் கேள்வி, ஒரு குழந்தையின் உடம்பில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? குழந்தையோட உடம்புல மொத்தம் 300 எலும்புகள் இருக்கு. இடது பக்கம். அப்படின்னா இடது பக்கத்துல 300 ஸ்டெப்ல அந்த பாகங்கள் இருக்கு. நீ எப்படியா ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடுறான்? மனிதனுடைய பற்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பற்களின் எண்ணிக்கையா? அது எவ்வளவு வரும்? 32. வலது பக்கம். நல்ல வேலை படிச்சது ஞாபகம் வந்துச்சு. 1 2 3 229 300 இங்கதான் இருக்கணும். 29 30 இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு சேர்ந்துருச்சு. சீக்கிரம் கொண்டு போய் அந்த அச்சில உடம்ப வை. அப்பா, அளவுறா.